அனுமனின் பிறப்பு எப்படி நடந்தது, ஏன் அவர் சிவபெருமானின் அம்சமாகப் பிறந்தார்கிற பரம ரகசியம். புராணங்களில் சொல்லப்படுற இந்த அதிசயக் கதை வெறும் ஒரு பிறப்பின் கதை மட்டுமல்ல, இது ஒரு தெய்வீகத் திட்டத்தோட ஆரம்பம். முன்னொரு காலத்துல அஞ்சனாதேவிங்கிற தவயோகி மலைகள்ல தவம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அவங்க மனசுல ஒரே ஒரு விருப்பம்தான், தெய்வீக சக்திகளால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனைப் பெத்தெடுக்கணும்னு. அஞ்சனையின் தவம் ரொம்ப கடுமையானதாவும் பக்தியாவும் இருந்தது. இந்த நேரத்துலதான் ஒரு பெரிய சாகசம் நடக்கப் போகுது. விஷ்ணு ராமரா அவதாரம் எடுக்கத் திட்டமிட்டிருந்தார். ராவணனை வீழ்த்த ராமருக்குத் துணை தேவைப்படும்னு தேவலோகத்துல ஆலோசனை நடந்தது. அப்போதான் சிவபெருமான் ராமருக்கு, நான் என் அம்சமாக ஒருவனை அனுப்புறேன். அவன் பக்தியோட வீரத்தோட எல்லாச் செயல்களிலும் அவருக்குத் துணை புரிவான் அப்படின்னு சொன்னார். அந்த எண்ணத்துல சிவபெருமான் காயத்ரி தேவியின் சக்தியை அருளினார். அத்துடன் வானர ராஜா கேசரியின் வீரத்தையும் இந்தப் பிறப்புல சேர்த்தார். அப்படி அஞ்சனையின் தவம், சிவனோட தீர்மானம் மற்றும் கேசரியோட மரபு, இந்த மூணும் ஒன்னு சேர்ந்தபோல்தான் அனுமன் பிறந்தார். அனுமன்கிறவர் வெறும் ஒரு வானரக் குழந்தை இல்லை. இவர் ராம பக்திக்கு உருவான தெய்வீக உதாரணம். சிவபெருமானின் அம்சமாக வீரத்திற்கும் பக்திக்கும் இணையாக ஒரு தெய்வீக குறிக்கோளுக்காகப் பிறந்தவர்தான் அனுமன். அதனாலதான் அவரை அஞ்சனேயர், வாயுபுத்திரர், சிவாம்ச ஹனுமான் அப்படின்னு பல பேர்ல போற்றுறோம். இது ஒரு தெய்வீகத் திட்டம், சக்தியும் பக்தியும் ஒன்னு சேர்ந்த ஒரு பிறவி. இந்த புராணங்கள் பற்றிய உங்கள் எண்ணங்களை கருத்துக்களில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் கண்கவர் கதைகளுக்கு மிட்மீட்ஸ் யூ-க்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் ஒருபோதும் ஒரு எபிசோடை தவறவிடாமல் இருக்க அந்த பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த முறை வரை நம் உலகத்தை வடிவமைக்கும் புராணங்களை ஆராய்ந்து கொண்டே இருங்கள்.